السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றில் எந்த அளவிற்கு ஒரு எளிமையான தலைவராக, எளிமையான மனிதராக உலக மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் என்பது தொடர்பான செய்திகளை திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளின் ஒளியில் கடந்த 2 வாரங்களாக எளிமையான தலைமை என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்த்தோம். அதன் நிறைவு பகுதியாக 3வது தொடராக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராகவும் ஜனாதிபதி என்ற பொறுப்பு வகிக்கக்கூடியவராகவும் ஒரே நேரத்தில் இரட்டை தலைமை பொறுப்பில் இருந்த போதும் கூட மற்ற மனிதர்கள் அவர்களை அணுகுவதற்கு ஒரு எளிமையான தலைவராக விளங்கினார்கள் என்பது தொடர்பாகவும், தன்னுடைய எந்த ஒரு நடவடிக்கையும் உலகிற்கு பணிவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுடைய பார்வையில் தன்னுடைய எந்த செயலும் பெருமையின் அடையாளமாக இருக்கக்கூடாது என்பதில் எந்த அளவிற்கு கவனத்தோடு விளங்கினார்கள் என்பது தொடர்பான சில செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக எளிமையான தலைமை என்ற தலைப்பின் நிறைவு பகுதியாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பொதுவாக பல மனிதர்கள் அழிந்து நாசமாகுவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவர்களுக்கே தெரியாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய பெருமை. பல சாதனைகளை செய்திருப்பார்கள், பல சோதனைகளில் வெற்றி கண்டிருப்பார்கள், தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட திடீரென்று எதிர்பாராத ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதற்கு வெளிப்படையான பல காரணங்கள் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய பெருமை, புகழ், போதை, தன்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், தனக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், தனது வருகையை மற்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பது போன்ற பெருமையை அடிப்படையாக கொண்ட நோய் மனிதனுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அவன் சரிவை நோக்கி செல்லக்கூடிய சூழலை பலருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், பலர் தங்களுடைய வாழ்க்கையிலேயே அனுபவித்தும் இருக்கலாம். இது விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான முன்மாதிரியை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் என்பதை அபூ தாவூத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 157வது ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதர் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய தோலை உரித்து கொண்டிருக்கிறார். இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனால் அந்த மனிதருக்கு அறுக்கப்பட்ட அந்த ஆட்டுடைய தோலை எப்படி உரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சகட்டு மேனிக்கு முறை இல்லாமல் அந்த தோலை உரித்து கொண்டிருக்கிறார். அந்த வழியாக அவரை கடந்து சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஆட்டு தோலை ஒழுங்கா இந்த மனிதருக்கு உரிக்க தெரியலையே. சொல்றாங்க, அந்த மனிதரை இப்படி நகர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்தில் அமர்ந்து அந்த நபருக்கு அந்த ஆட்டு தோலை உரித்து உதவி செய்கிறார்கள். நமக்கு தேவையில்லாத வேலை, நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், நான் இந்த அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதி, அப்படியெல்லாம் அவர்கள் தங்களை நினைத்து கொள்ளவில்லை என்பதற்கு ஆதாரமாக, அடையாளமாக அறுக்கப்பட்ட ஆட்டின் தோலை உரித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் அந்த வேலையை சரியாக செய்யவில்லை. வேலையும் சரியாக நடக்க வேண்டும், அவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மிக எளிமையான ஒரு நடவடிக்கையாக தன்னுடைய செயல்பாட்டை அமைத்து தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருந்த ஒரு மனிதருக்கு, ஒரு குடிமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள் என்பதை
அபூதாவூத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 157வது ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பொதுவாக மனித மனம், நாம் ஒரு சபையில் ஒரு 50 பேர் இருக்கிறோம் என்றால் அந்த 50 நபர்களில் நாம் தான் சுப்பீரியர், இந்த எண்ணம் பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலான மனிதர்களிடம் இருக்கிறது. அதை பல வகைகளில் அவர்கள் பேச்சால் செயலால் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். சாதாரண மனிதர்களே இதை விரும்புகிறார்கள் என்றால் இரட்டை தலைமைக்கு சொந்தக்காரரான ஒரு மனிதர் எந்த அளவிற்கு விரும்ப வேண்டும், இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர் அப்படி விரும்புவது நியாயமும் கூட. தகுதியே இல்லாதவர்கள் எல்லாம் விரும்பும் பொழுது இரட்டை தலைமை என்ற தகுதியுடன் இருக்கக்கூடிய அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சுப்பீரியராக கருதி கொள்வதற்கு, தன்னை சிறந்தவராக கருதி கொள்வதற்கு முழு நியாயம் இருக்கிறது. ஆனாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 347வது செய்தி. ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்காமலேயே மரணித்து விட்டாரே, அவருடைய இப்போதைய நிலை என்ன? இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அவருடைய நிலை என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நரகில் இருப்பார் என்று சொன்னார்கள். அந்த மனிதர் கவலை தோய்ந்த முகத்தோடு திரும்பி செல்லுகிறார். வருத்தம், நம்ம தகப்பனாருக்கு இஸ்லாம் கிடைக்கல, அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் சொர்க்கம் சென்றிருப்பாரே, இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாயால் அவர் நரகில் இருப்பார் என்று சொல்லிவிட்டார்களே. வருத்தத்தோடு செல்கிறார். அந்த மனிதரை அழைத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உன் தந்தை மட்டும் இல்ல, என் தந்தையும் நரகத்துலதான் இருப்பார். நான் நபி, என் தந்தை என்ன இணை வைப்பில் இருந்தாலும் அவர் சொர்க்கம் போயிடுவார். அந்த மாதிரியான ஒரு போலி மாயையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் உருவாக்கவில்லை. உன்னுடைய தகப்பன் மட்டும் இல்லப்பா, என்னுடைய தகப்பனும் நரகத்தில் தான் இருப்பார், ஏன்னா அவரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவரும் ஓரிரை கொள்கைக்குள் வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய நிலையை பெருமையிலிருந்து தற்காத்து கொண்ட தன்னிகர் இல்லாத ஒரு தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து சென்றார்கள் என்பதற்கு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 347வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பெரும்பாலும் இதுபோன்ற தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை கட்டளையிடுவார்களே தவிர தான் களம் இறங்கி வேலை செய்வது என்பதை தன்னுடைய கௌரவத்திற்கு, தன்னுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு என்று கருதுவதுதான் பெரும்பாலான தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பண்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பள்ளிவாசலுடைய கிபிலா திசையில் இருக்கக்கூடிய அந்த சுவற்றில் யாரோ எப்பொழுதோ எச்சில் சளி துப்பி இருக்கிறார்கள், அது அப்படியே காய்ந்து போயிருக்கிறது. பள்ளிவாசலுடைய கிபிலா திசையில் இருக்கக்கூடிய சுவற்றில் பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முகம் மாறுகிறது. பிறகு தன்னுடைய கைகளால் அந்த சளியை சுரண்டி சுத்தம் செய்கிறார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 405வது ஹதீஸில் பார்க்கிறோம். முத்தவல்லி, பள்ளிவாசலுடைய தலைவர், செக்ரட்டரி, என்னங்க இப்படி இங்க எல்லாம் ஒட்டடை படிச்சு போய் கிடக்கு பள்ளிவாசல், எங்க அந்த மோதின், எங்க அந்த இமாம்? இவர் தன்னுடைய தலைமைத்துவத்தை காட்டுகிறாராம். எத்தனை முறை சொல்றது, சுத்தமா வைங்க சுத்தமா வைங்கன்னு. சுத்தமா வைக்கிறது முஅத்தினுக்கும் இமாமுக்கும் தான் கடமையா? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனுடைய 72வது அத்தியாயம் 18வது வசனத்துல சொல்லுகிறான், பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு உரியவை. நமக்குரிய வீட்டை, நமக்குரிய வாகனத்தை, நமக்குரிய கழிவறையை, நமக்குரிய பொருட்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வதில் அக்கறை காட்டுவது போன்று அல்லாஹ்வுடைய வீட்டை தூய்மையா வைக்க முஅத்தினார் தான் வரணும், இமாம் தான் வரணும். அன்பானவர்களே, அவர்கள் செய்ய வேண்டும், அவர்களோடு நாமும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வர, நான் செயலாளர், நான் தலைவர், இது போன்ற எண்ணங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து பெருமைக்கு சமாதி கட்டும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கை தன் கரங்களால் காய்ந்து போன சளியை சுரண்டி அந்த சுவற்றை தூய்மைப்படுத்துகிறார்கள் என்பதை புகாரில் இடம்பெறக்கூடிய 405வது ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, தான் மக்களால் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், இது மனித இயல்பு. மக்கள் தன்னை வணங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு மகிழ்ச்சி வரும்?
தன் காலில் வந்து மக்கள் எல்லாம் விழுறாங்க, தனக்கு சாஷ்டாங்கம் செய்கிறார்கள், சஜிதா செய்கிறார்கள், பணிந்து குனிந்து தன்னை வரவேற்கிறார்கள். தான் எதிரில் நேரா நிக்கிறதுக்கு கூட மக்கள் தயங்குறாங்க. அப்படிப்பட்ட செல்வாக்கு, அப்படிப்பட்ட வரவேற்பு ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெருமைப்படுவான், எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த பெருமையை, அந்த சந்தோஷத்தை விரும்பாத, புகழுக்கு ஆசைப்படாத ஒரு எளிய தலைவராக அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள் என்பதற்கு அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய 1240வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஹியரா என்ற நகரத்திற்கு சென்று வந்தேன். அங்குள்ள மக்கள் எல்லாம் தங்கள் தலைவர்களுக்கும் தங்கள் மத குருமார்களுக்கும் சஜிதா செய்வதை நான் பார்த்தேன். என்னுடைய மனசுக்குள்ளேயே நான் நினைச்சுக்கிட்டேன், இவர்களையெல்லாம் விட நாம் சஜிதா செய்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தகுதியானவர்களாயிற்றே. இவங்களுக்கே இந்த மக்கள் சஜிதா செய்யறாங்கன்னு சொன்னா இவங்களையெல்லாம் விட தகுதியானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு என் மனதிற்குள் நினைத்து கொண்டு மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்டேன், யார சொல்லலாம், நான் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்த்தேன். அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நீங்கள் சிரம் பணிவதற்கு, சஜிதா செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், முஆதே, நான் மரணித்த பிறகு என்னுடைய சமாதியை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உனக்கு ஏற்பட்டால் அந்த சமாதிக்கு நீ சஜிதா செய்வியா? யார சொல்ல, அது எப்படி செய்வேன்? அப்படித்தான், எப்படி செத்து போனா சஜிதா செய்யக்கூடாதோ அது மாதிரி உயிரோடு இருக்கும் பொழுதும் அதெல்லாம் கூடாது. ஒருவேளை அப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்ய நான் அனுமதித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதிச்சிருப்பேன். அனுமதிக்கல, ஒருவேளை மேபி. அப்ப என்ன இருக்கும்? அது கூட இல்ல. அதாவது மனிதனுக்கு மனிதன் சாஷ்டாங்கம் செய்வது, சிரவணக்கம் செய்வதெல்லாம் இஸ்லாத்துல கூடாது என்று சொல்லி தடுத்த தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல ஞாபகம் வச்சுக்க, எனக்கு மட்டும் செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும் அந்த மக்கள் ஏற்றிருப்பார்களா இல்லையா? அந்த ஹியரா நகரத்து தலைவர்களும் மத குருமார்களும் மக்களால் சஜிதா செய்யப்படுகிறார்கள் என்றால் அதை விட நீங்க தகுதியானவன்னு சொல்லும் பொழுது கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கியே, அப்படி சொல்லல. கூடாது என்று தடுத்த, புகழுக்கு ஆசைப்படாத ஒரு எளிய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்மாறாக பெரும்பாலான மனிதர்களுடைய நிலை என்ன? ஒரு சின்ன பொறுப்பு, நான் பொறுப்புல இருக்கும்போது என்னுடைய நாலேஜுக்கு வராம எனக்கு தெரியாம நீங்க எப்படி இதை செய்ய போச்சு? சர்வ சாதாரணமாக அதை கூட எப்படி கேட்கலாம்? ஆலோசனை செஞ்சிருக்கலாமே, நிர்வாகிகளுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கலாமே, இப்படி கேட்கலாம். நம்முடைய மனம் தயாராக இல்லை. தன்னை அங்கு நிலைநிறுத்த வேண்டும். தன்னுடைய பெருமையை, தன்னுடைய ஆதிக்கத்தை, இன்னும் தெளிவாக சொன்னால் தன்னுடைய அகங்காரத்தை பேச்சால் வெளிப்படுத்தக்கூடிய பல தலைவர்களை, பொறுப்பாளர்களை, நிர்வாகிகளை சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். ஆனால் அனைத்து தகுதிகளுக்கும் சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அன்பானவர்களே, பள்ளிவாசலை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு ஊழியர் திடீர்னு மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்படவில்லை. சில தினங்களுக்கு பிறகு கேட்கிறாங்க, அந்த ஊழியரை காணோம், பள்ளிவாசலை தூய்மையாக வைத்துக் கொள்வாரு, பெருக்கி சுத்தம் பண்ணக்கூடிய அந்த ஊழியரை காணுமே, எங்கே போனாரு? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யார சொல்ல, அவர் மரணித்து விட்டார். எனக்கு செய்தியே தெரியலையே. இல்ல, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நாங்களே அவருக்கு எல்லா ஈமச் சடங்குகளும் செஞ்சு அடக்கம் செய்து விட்டோம். இன்னொரு அறிவிப்புல, இரவு நேரத்துல அவர் மரணித்ததால் உங்களுக்கு தொந்தரவு தர வேணாம்னு சொல்லி நாங்களே அவருடைய உடலை குளிப்பாட்டி கஃனிட்டு எல்லாம் செஞ்சு முறை செஞ்சு அடக்கம் செஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அடக்கத்தலம் எங்கே என்று எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டு அவருடைய கபருக்கு அருகில் சென்று அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தி பிரார்த்தனை செய்தார்கள். அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 2283வது செய்தியில பார்க்கிறோம். பள்ளிவாசலை பெருக்கிறவர், அவரு மௌத்தெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா அப்படிலாம் எடுத்துக்கவே இல்லை. தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய துவாவை பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் சொல்லி எங்க அவருடைய அடக்கத்தலம்னு கேட்டு உடலுக்கு முன்னால் தொழுகை நடத்துவதை போன்று அவருடைய அடக்கத்தலத்திற்கு அருகில் சென்று அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டு எளியவர்களுக்கும் ஒரு எளிமையான தலைவராக விளங்கியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாமும் மையத்துக்கெல்லாம் போறோம், ஜனாசா தொழுகை எல்லாம் கலந்து கொள்றோம். பெரும்பாலான மனிதர்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நோய், அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலைனாலும் இதுதான் உண்மை,
ஜனாசாவை பார்ப்பது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது, ஜனாசாவை பின்தொடர்வது, இதிலும் கூட நாம் தரம் பிரித்து வைத்திருக்கிறோம். எப்படி நோயாளி நலம் விசாரிக்கிறதுல தரம் பிரித்து வச்சிருக்கிறோமோ, ஒரு சபையில் சந்தித்தால் நேரம் ஒதுக்கி பேசுவதில் மக்களுக்கு மத்தியில தரம் பிரித்து வைத்திருக்கிறோமோ, அது மாதிரி ஜனாசாவை சென்று பார்ப்பது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது, ஜனாசாவை பின்தொடர்வது, அடக்க தலத்திற்கு சென்று அந்த உடல் அடக்கம் செய்யப்படும் வரை இருப்பது, இதுவெல்லாம் இபாதத், நன்மைக்குரிய காரியம் என்பதை கடந்து யார் ஜனாசாவுல கலந்துக்கலாம், யார் ஜனாசாவுல கலந்துக்க கூடாதுன்னு நாம ஒரு தரவரிசை பட்டியலை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டுத்தான் நம்முடைய நிகழ்வுகள் இருக்கின்றன. உண்மையா இல்லையா? பள்ளிவாசலை கூட்டி பெருக்கக்கூடிய ஊழியர் அப்படின்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கல. தனக்கு ஏன் சொல்லலன்னு கேட்கிறாங்க. சரி சொல்லல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட விட்டுறல. தன்னுடைய பிரார்த்தனை அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சித்த ஒரு தலைவர். உலக வரலாற்றுல இப்படிப்பட்ட மனிதரை யாராவது பார்த்திருப்பார்களா? உலக வரலாற்று பக்கங்களில் இப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது வரலாற்றை அலங்கரித்திருப்பார்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை தகுதிகளுக்கும் சொந்தக்காரராக விளங்கினார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஒரு பெண்மணி, பிரபலமான ஹதீஸ், நிறைய முறை நம்ம பயான்கள் எல்லாம் கேட்டிருப்போம். கபருக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியை கடந்து செல்லுகிறார்கள். அறிவுரை, உபதேசம் சொல்றாங்க. பொறுமையா இருங்க, அழாதீங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு இந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அந்த பெண்மணி பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது, நம்ம இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசினது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அவங்கள்ட்ட போய் வருத்தம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்மணி புறப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த பெண்மணி நபிகளாரை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்துல நபிகளாருடைய வீட்டு வாசலில் எந்தவித மெய்காப்பாளரோ எந்தவித காவலரோ அங்கு இருக்கவில்லை. பவுன்சர், சினிமாவுல பாட்டு பாடக்கூடியவனை கார்ல இருந்து இறங்கி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எல்லாம் பவுன்சர்ஸ். நாட்டுக்காக உழைச்ச தியாகி இல்ல, சுதந்திர போராளி இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்ல, ஒரு திரை கூத்தாடிகளுக்கு பின்னால் இருந்து குரல் கொடுத்து பாடக்கூடியவர்கள், அவர்களுக்கு மெய்காப்பாளர்கள். இங்க என்ன நிலை? அல்லாஹ்வுடைய தூதர், அரபு தீபகற்பத்தின் ஜனாதிபதி, யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சந்தித்து தங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி முறையீடுகளை வைத்து வழக்குகளை சொல்லிவிட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டு வாசல்ல எந்த செக்யூரிட்டியும் ஃபோர்ஸும் இல்லை. எளிய தலைவர். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் ஆச்சரியமான ஒரு நிகழ்வுகளை தன்னுடைய வாழ்வில் நடத்தி காட்டி சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நபிகளாருடைய வரலாறுகள் நமக்கு பாடங்களாக இருந்து கொண்டே இருக்கின்றன. புகாரில் இடம்பெறக்கூடிய 2283வது செய்தியில ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல எந்த மெய்காப்பாளரும் இல்லைங்கிறத பார்க்கிறோம். ஒரு ஊழியர், பள்ளிவாசலுடைய ஊழியருடைய ஜனாசாவுக்கு இவ்வளவு முயற்சி செய்து அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். 1337வது செய்தி புகாரியில. அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்மோடு இருக்கக்கூடிய மக்களோடு இந்த அளவிற்கு சகஜமாக இயல்பாக பழகக்கூடிய பண்பை நமக்குள் கொண்டு வந்தால்தான் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுகிறோம் என்பது பொருள். நட்பு கொள்வதில் கூட நாம் தரவரிசை பட்டியல் தயார் செய்து வைத்திருக்கிறோமே, உண்மையா இல்லையா? அவங்களுக்கு நம்ம யாரையும் இன்னார் இப்படின்னு பட்டியலிட தேவையில்லை. அவங்களுக்கு நம்முடைய நிலை இந்த நபி வழிக்கு மாற்றமாக இருக்கிறது என்பது தெரிகிறதா இல்லையா? அன்பானவர்களே, அதே புகாரில் இடம்பெறக்கூடிய 2262வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா நபிமார்களுமே ஆடு மேய்ச்சாங்க. தர்க்க ரீதியாக நம்ம பார்க்கிறதா இருந்தா தன்னுடைய சமுதாய மக்களை எப்படி மேய்ப்பது என்பதற்கான ஒரு பயிற்சி என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டு அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லல, அப்ப நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்களோ?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்காவில் இருந்த பொழுது மக்காவாசிகளுடைய சொற்ப கூலிக்காக நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். நம்மெல்லாம் அப்படிலாம் சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமான இடங்களில் கூட பொய் சொல்லியாவது தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய கண்ணியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் எங்க? இல்ல, எல்லா நபிமார்களும் மேய்ச்சாங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையல. அப்படி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். சொன்னாலும் அந்த மக்கள் நம்புவதற்கு தயாராக இருந்தார்கள். மிக எளிமையாக மக்காவாசிகளுடைய கூலிக்கு நானும் ஆடு மேய்ப்பவனா, சொற்ப கூலிக்கு, அந்த வார்த்தை பிரயோகம் சில காசுகள் கூலிக்கு நானும் ஆடு மேய்ச்சிருக்கிறேனே. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர், இப்போ அரபு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி, ஆனாலும் நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன். புகாரில் இடம்பெறக்கூடிய 2872வது செய்தி, ஆடு மேய்ச்சேங்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 2662 பாக்குறோம். அதே புகாரில 2872வது செய்தி ஒரு பயணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கள் வாகனத்துல பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தை முந்தி பயணித்து விட்டது. இது சாதாரண ஒரு நிகழ்வு. சஹாபாக்களுக்கு அப்படி இருப்பு கொள்ளல. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை ஒரு கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்தி போறதா? சஹாபாக்கள் இப்படி ஒரு மனோநிலையில இருக்கிறாங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த முக பாவனையை வைத்து ஒருத்தர் பேசிக்குவாங்கல்ல, என்னப்பா இது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை இந்த கிராமவாசி ஒட்டகம் முந்திருச்சு. இந்த சுற்றி உள்ள நிகழ்வுகளை கவனிக்கிறார்கள். தன்னை சுற்றி நடைபெறுவதை கவனிக்க வேண்டும். அவர்தான் தலைவர், அவர்தான் தலைமை தகுதிக்கு சொந்தக்காரர். மக்கள்லாம் பேசிக்கிறத அந்த சைகையெல்லாம் கவனிச்சுட்டு, என்ன இல்லையா ரசூலுல்லாஹ், உங்க ஒட்டகத்தை அவரது முந்திருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாருங்க. கியாமத்து வரை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடம், அல்லாஹ் உயர்த்திய எதையும் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. புகழுடைய உச்சத்தில் இருப்பார், சர்வதேச அளவில் புகழ் கொண்டவராக இருப்பார். ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அவர் அப்படியே கீழே கொண்டு போட்டுருவான். நிரந்தர உயர்வு என்பது ரப்புக்கு மட்டுமே உரித்தானதுங்கிற ஏகத்துவ பாடம் அதிலே அடங்கி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் அவமானங்களை சந்திக்கிறார், நெருக்கடிகளை சந்திக்கிறார், அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். அவர் அதுக்கு என்ன பரிகாரம் தேடுறாருங்கிறதெல்லாம் வேறு ஒரு புரிதல். அது தனியாக விவாதித்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதற்கு பதில் தேட வேண்டும்ங்கிறதெல்லாம். அடிப்படை என்ன? அல்லாஹ் உயர்த்திய எதையும் தாழ்த்தாம. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம்னா முந்தக்கூடாதா, திங்கக்கூடாதா? யார் அந்த கிராமவாசி அவருடைய ஒட்டகத்தை புடிங்க அப்படிலாம் சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் ஒரு சிலதை உயர்த்துவான், ஆனா ஒரு காலத்துல அதை தாழ்த்தாம விடுறது இல்லை. என்ன வாழ்க்கையுடைய பாடமே அப்படித்தான். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், குர்ஆன் பேசுகிறது. வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரத்திற்கு ஒப்பானது. மேலுள்ள பகுதி கீழே வரும், கீழே உள்ள பகுதி மேல போகும். சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் பொழுது மேலும் கீழுமாக மாறி மாறி வரக்கூடிய இயல்பில் தான் அல்லாஹ் வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கிறான்ங்கிற தத்துவத்தை, உயர்த்திய எதையும் அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லைன்னு சொல்லி தன்னுடைய பணிவை, தன்னுடைய எளிமையை ஒப்புக்கொண்டார்களே தவிர அந்த இடத்துல பெருமையை நிலைநாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே இல்லை. அன்பானவர்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாடங்கள். அபூதாவுல இடம்பெறக்கூடிய 3303வது செய்தி, ஒரு மனிதர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. அப்படியே ஒரு மாதிரி நடுக்கத்தோடு கூனி குறுகி ஒரு பெரிய ஆட்களை சந்திக்கும் பொழுது பெரும்பாலான மனித மனம் அப்படிதான் இருக்கும், இயல்பு. ஜனாதிபதியை சந்திக்க போறோம், பிரதமரை சந்திக்க போறோம் அப்படிங்கிற பொழுது அப்படியே கையை கட்டி குனிஞ்சி பணிஞ்சு ஒரு மாதிரியா பண்ணுவோம்ல, அது மாதிரி அந்த நபர் நடவடிக்கையை அமைத்துக் கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாதாரணமாக இருங்க, நீங்க இப்படிலாம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணு நான் இல்லை. நான் யார் தெரியுமா? மக்காவில் உலர்ந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒரு தாயின் மகன். என்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் பவ்யமா இருக்க வேண்டாம். இன்னைக்கு யார் யாரோ ஏழை தாயின் மகன் பொய் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை சொன்ன தலைவர். மக்காவுல உலர்ந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு தாயுடைய மகன் தான் பானா. என்கிட்ட எல்லாம் ஏன் இப்படி இருக்கு? சாதாரணமா இருங்க. அபூதாவுல இடம்பெறக்கூடிய 3307வது செய்தியில பார்க்கிறோம். அன்பானவர்களே,
இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு பணிவை போதிக்கின்றன, பெருமையை விட்டு தூரமாக வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தை போதிக்கின்றன என்ற கவனத்தோடு நாம் இந்த தகவல்களை கேட்க வேண்டும். ஏதோ சும்மாவுல பயான் அப்படி அடுத்தடுத்த ஹதீசுகளை சொல்றாங்க, குர்ஆன் வசனங்களை சொல்றாங்கன்றது இல்லாம இவை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன, கடந்த வாரங்களில் கேட்ட தகவல்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அன்பிற்குரியவர்களே நிச்சயம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்க என்ன சொல்ல நாங்க என்ன கேட்க, இன்னும் சில அதெல்லாம் பயான்லாம் அந்த நேரத்தோட விட்டுறணும், அதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியப்படுமா, இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படிலாம் எல்லாராலும் எல்லாத்தையும் பின்பற்ற முடியாதுங்க. இந்த வாசகம் எதை சொல்லுகிறது? மனிதர்களால் எதை பின்பற்ற முடியும் எதை பின்பற்ற முடியாது என்பது கூட அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை. அதனை அர்த்தம், நம்மால் பின்பற்ற முடியாத ஒன்றை நம் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்றால் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் எதை பின்பற்றுவான் எதை பின்பற்ற மாட்டான் என்ற அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா? அதான் அர்த்தம். முயற்சி செய்கிறேன், அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமாக என்னுடைய நடவடிக்கைகளை சரி செய்து கொள்கிறேன் என்றால் அது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. சாத்தியப்படுத்தி காட்டினார்களே, உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி முடிந்தது? எண்ணம், செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான வழி ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து கொடுப்பார். அடிக்கடி நம்ம எல்லாம் பயான்ல கேட்ட பிரபலமான ஹதீஸ், புகாரியில 3445வது செய்தி. மரியமுடைய மகன் ஈசாவை அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை புகழ்ந்து விடாதீர்கள். மௌலூது மாசம் வந்துட்டா எல்லா சமூக வலைதளங்களிலும் எல்லா ஜும்மா மேடைகளிலும் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அது என்ன, மரியமுடைய மகனை புகழ்ந்த மாதிரி என்ன புகழாதீங்க, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அந்த மக்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் தேவகுமாரன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த மாதிரிலாம் என்ன சொல்லிடாதீங்க. அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியான் என்று சொல்லுங்கள், அவனுடைய தூதர்னு சொல்லுங்க. அதை தாண்டி அந்த கிறிஸ்தவர்கள் சொன்ன மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய மகன் எல்லாம் சொல்லிடாதீங்க, அப்படிலாம் என்ன வரம்பு மீறி புகழாதீங்க. இப்படி சொன்ன ஒரு தலைவர் என்ன கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக பஸ்ஸை கொளுத்த கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்ஸை கொளுத்து. என்ன கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக கடையெல்லாம் அடிச்சு நொறுக்க கூடாது அப்படின்னு தலைவர் சொன்னார்னா தொண்டர்கள்லாம் நொறுக்கணும்னு அர்த்தம். அப்படி போலி தலைமைக்கு சொந்தக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இருந்ததில்லை. வரம்பு மீறி என்ன புகழாதீங்கன்னு சொல்லி புகழுக்கு தடை போட்ட தலைவர். அன்பானவர்களே, அபூதாவுதுல 3770வது செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு சாப்பிட்டதையோ, அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சென்றதையோ இதுவரை யாரும் பார்த்ததில்லை. சாய்ந்து கொண்டு சாப்பிடுறது இஸ்லாத்துல ஹராம் எல்லாம் கிடையாது. ஒரு மனிதருக்கு அதுதான் வசதியாக இருக்கிறதுன்னு சொன்னா அவர் சாய்ந்து கொண்டு சாப்பிட்டால் அது பாவமோ குற்றமோ தண்டனைக்குரிய செயலோ அல்ல. ஆனாலும் அந்த செயல் கூட தன்னுடைய பெருமையின் அடையாளமாக தன்னுடைய திமிருத்தனத்தின் வெளிப்பாடாக ஆகிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்ட ஒரு எளிய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றாங்க, முன்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் அப்படியே பரிவாரங்கள் பராக் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல யாருமே பார்த்ததில்லை. இது யாருமே பார்த்ததில்லை என்று இன்னொரு நபர் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ்வே தன்னை பத்தி சொல்றாங்க. புகாரில் இடம்பெறக்கூடிய 5398வது செய்தி, நான் ஒருபோதும் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை விரும்பவே மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னாலாவது யாரும் பார்க்கல, யாரும் பார்க்காத நேரத்துல ரசூலுல்லாஹ் அப்படி சாய்ந்து கொண்டு ஒரு விதமான பெருமையின் அடையாளமாக சாப்பிட்டிருக்கலாம் இல்லையாங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புகாரியுடைய 5398வது செய்தி, ஒருபோதும் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை நான் விரும்பவே மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், ஒப்புதல் வாக்குமூலம். அன்பானவர்களே, இந்த பண்புகள் எல்லாம் நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும்.
வெறும் துண்டு பிரசுரங்கள் போடுறதுக்கோ, தெருமுனை பிரச்சாரம் நடத்துறதுக்கோ, ஜும்மா பயானுக்கோ, பெண்கள் பயானுக்கோ, கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கோ மட்டும் பயன்படுவதோடு நின்று விடாமல் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். அதுக்காகத்தான் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான், உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று சொல்லி காட்டுகிறான். கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள், இதெல்லாம் சாத்தியமா, அதெல்லாம் முடியுமா அப்படிதான் பலர் கேட்பாங்க. திரும்ப 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 சொல்லுவது அதுதான். எது மக்களால் பின்பற்ற முடியுமோ, நடைமுறைப்படுத்த முடியுமோ, அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய தூதர் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அன்பானவர்களே, அதே புகாரியில 5673வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்துல சொல்றாங்க, எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அமல்களால் மட்டும் சொர்க்கம் போயிட முடியாது. நான் நிறைய அமல் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருமாப்பு யாருக்கும் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த வாசலை அடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அமல்களை வைத்துக் கொண்டு மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய அருளும் அவருக்கு கிடைக்க வேண்டும். நிறைய அமல் இருக்கும், ஆனால் அவர் உலகத்துல யாரையாவது திட்டி இருப்பார், யாரையாவது அடித்திருப்பார், யாருடைய மானத்திலாவது விளையாடி இருப்பார். அதுக்கு கணக்கு தீர்க்கிறோங்கிற பேர்ல எல்லா நன்மைகளும் பறிபோய்விட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அமல்களை மட்டும் வைத்துக் கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது, மாறாக அவருக்கு அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கிருபையும் கிடைக்க வேண்டும். உடனே சஹாபாக்கள் யார சொல்லலாம், நாங்கெல்லாம் ஓகே, நீங்க உங்க அமலை வச்சு உங்களால சொர்க்கம் போக முடியும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் என்னுடைய அமல்களை வைத்துக் கொண்டு மட்டும் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் என் மீது தன்னுடைய கருணை மழையை பொழிந்தாலே தவிர. இந்த சட்டம்லாம் பொதுமக்களுக்கு தான்ப்பா, எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் வேற அப்படி சொல்லவே இல்லை. நானும் என்னுடைய அமல்களை மட்டும் வைத்துக் கொண்டு சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு என்னை போர்த்தி கொண்டாலே தவிர. என்னுடைய நிலையும் அதுதான். சொல்ல முடியுமா? ஒரு சபையில 5 பேர் இருக்கிறோம் என்றால், நீங்க 4 பேர் வேற, நான் வேற, இப்படித்தான் பெரும்பாலான மனிதர்களுடைய மனம் நினைத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மனிதர்களுடைய மனம் வெளியே வேணா சொல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு வேற, நாங்க பயன்படுத்துற ட்ரெஸ், நாங்க போடுற செருப்பு, நாங்க பாக்குற டாக்டர், நம்ம ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்கோம், நான் இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன், நீங்கெல்லாம் அது, நாங்க வேற. அதிலே கூட ஆடை, ஒரு குறிப்பிட்ட கடையில நாங்க துணி வாங்குறோம், நாங்கெல்லாம் உள்ளூர்ல இல்ல, வாங்குறதே இல்லை. எல்லாவற்றிலும் பெருமையின் அடையாளமாகவே தன்னை முன்னிறுத்தக்கூடிய மக்கள் எங்கே? நான் இறை தூதர்ங்கிற அடையாளம் இருந்தாலும், நிறைய அமல் செஞ்சிருந்தாலும், எந்த அளவுக்கு அமல் செஞ்சாங்க? கால்கள் வீங்கும் அளவிற்கு இரவுல நின்று வணங்குவார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கூட என்னுடைய அமல்களை மட்டும் வைத்து சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ் என் மீது தன்னுடைய கருணை மழையை பொழிந்தாலே தவிர. அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 6073வது ஹதீஸ், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிமை தனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு, அதுக்கு யாராவது வந்து பரிந்துரை செய்தால், அல்லது யாராவது வந்து உதவி செய்தால், அல்லது யாராவது ஜாமீன் கொடுத்தால் அந்த வேலை ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமேயானால், மதீனாவில் உள்ள ஒரு அடிமை பெண் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு சென்று தனக்கு என்ன வேலை ஆகணுமோ, தனக்காக யார் இடத்துல பரிந்துரை செய்யணுமோ, யார் இடத்துல ஜாமீன் நிக்கணுமோ எளிமையாக அழைத்து செல்ல முடியும். அந்த அளவிற்கு எளிய தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள் என்கிறத பார்க்கணும். அதே 6247வது செய்தி புகாரியில, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீதியில் நடந்து சென்றால் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவரா இருக்கிறாங்க. எங்கெல்லாம் சிறு பிள்ளைகளை பார்க்கிறார்களோ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முந்திக் கொண்டு அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார். சொல்லிட்டு சொல்லுவாரு, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சா அது மார்க்கம் இல்லை, அது ஒரு நல்ல பண்புன்னு எடுத்துட்டு போயிடலாம். தன்னுடைய செயலுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதாரமாக காட்டி இப்படித்தான் நபிகளார் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, இத்தனை பெரிய தகுதிகள்,
தலைமைக்குரிய அம்சங்கள் இருந்தும் தன்னை ஒரு எளிய தலைவராகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொண்டார்கள். இன்னும் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் சில பண்புகள் நபிகளாரிடம் இருந்தன. அவற்றை இரண்டாவது உரையிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்குரிய சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை எல்லாம் பார்க்க முடியுமா என்று அனைவருமே வியக்கக்கூடிய அளவிற்கு உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள் என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்று அஹ்மத் என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய 12526வது செய்தி. அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த ஹதீஸ. எப்படி? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே எங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்கள், மிகவும் பிரியமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு மனிதர்களிலும் எங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ் சொல்றான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த மூமின்களுக்கு முஹம்மத் தங்கள் உயிரை விட மேலானவர். அந்த தரத்துல வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அதன் வெளிப்பாடாக சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு எங்க அனைவருக்குமே மிக விருப்பமானவர்கள். இருந்தாலும் கூட அவர்கள் எங்களை நோக்கி வருகிறார்கள் அல்லது எங்களை கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் ஒருபோதும் எழுந்து நிற்க மாட்டோம். எதுக்கு தெரியுமா? அப்படி நாங்க செஞ்சா அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரை விட்டு இறங்க மாட்டாங்க சில தலைவர்கள். எந்த ஊருக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போறாங்களோ அந்த ஊர் மக்கள் வந்து கார் கதவை திறந்து வாங்க தலைவரேன்னு சொன்ன பிறகுதான், அது வரைக்கும் கண்ணாடியை கூட இறக்க மாட்டாங்க. பொதுமக்களை விட்டு விடுவோம், மாற்று கொள்கையில உள்ளவர்களை விட்டு விடுவோம். நாங்கள் தான் இஸ்லாத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் உட்பட. ரசூலுல்லாஹ்வை விட பெரிய ஆலிம் உலகத்துல யாரும் இல்லை. ஏன் நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம்? அவ்வாறு செய்வது நபிகளாருக்கு கடும் வெறுப்பை ஏற்படுத்தும். அதே அஹ்மதுல இடம்பெறக்கூடிய 12551வது செய்தி. ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவருடைய மகனே, அப்துல் முத்தலிபுடைய பேரன் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அரபுகள்கிட்ட பாட்டனையும் பேரனையும் சொல்லும் போது கூட அப்துல் முத்தலிபின் மகனேங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். அந்த அடிப்படையில எங்களில் சிறந்த தலைவரே, எங்களில் சிறந்த தலைவருடைய மகனே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து மக்கள் கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. என்ன பாவம் பண்ணிட்டாங்க? கொலை குத்தம் செஞ்சுட்டாங்களா? எதுவுமே செய்யல. எங்களில் சிறந்தவரே, எங்களில் சிறந்தவரின் மகனே அப்படின்னு தான் சொன்னாங்க. உடனே மக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நான் அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மத், பிறகு அல்லாஹுடைய அடியானும் அவனுடைய தூதருமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு எந்த தகுதியை கொடுத்திருக்கிறானோ அதற்கு மேலாக நீங்கள் என்னை உயர்த்துவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். வெறும் தகவலாக சொல்லி செல்லவில்லை. அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கென்று என்ன தகுதியை கொடுத்திருக்கிறானோ அதை விட நீங்கள் என்னுடைய தகுதியை உயர்த்துவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க, அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதுன்னு சொல்லுங்க, முஹம்மது இப்னு அப்துல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை தாண்டி என்னை நீங்க புகழுவதை அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, கடந்த 3 வாரங்களாக இந்த தொடருக்குள்ள சொல்லப்பட்ட தகவல்கள் நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பெருமையை, அகங்காரத்தை, மமதையை, ஆணவத்தை குறைத்து நம்மிடம் பணிவையும் எளிமையையும் ஏற்படுத்த வேண்டும். அதற்குரிய ஒரு உரமாக இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட தகவல்களை நாம் எடுத்துக்கொண்டு அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் எனக்கு அழகிய முன்மாதிரி, அழகிய வழிகாட்டி என்ற எண்ணத்தை அவ்வப்பொழுது நாம் நம்மளுடைய நினைவுகளில் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.